சரராசி. சரராசி என்பது வேகமாக செயல்பட துடிக்கும் ராசிகள் ஒன்று. சரராசியின் பொதுவான பண்புகள்: செயலின் தொடக்கத்தில் இருக்கும் விருப்பம், ஒரே திசையை நோக்கி இவர்களது பயணம், ஒரே திசையை நோக்கி இயங்கும் தன்மை, துணிவு அதிகம், வேகமான வளர்ச்சி, அவசரமான போக்கு, விளைவுகள் பற்றி கவலைப்பட மாட்டார்கள், சரியான திட்டமிடுதல் இருக்காது, விஷாலமான எண்ணம், லீடர்ஷிப் குவாலிட்டி, தாராளமான மனப்போக்கு, விரைந்து முன்னேற துடிப்பவர்கள், பிறந்த எல்லையை விட்டு வெளிவட்டார எல்லையில்தான் தன் வெற்றியை நிலைநாட்டுவார்கள், அடிக்கடி பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டாலும் சோர்வு அடைய மாட்டார்கள், எதிர்பாலினத்தவருடன் அன்பு செலுத்துவார்கள், இன்வெஸ்ட்மெண்ட் சீக்கிரமா பண்ணி சீக்கிரமா ரிட்டர்ன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க. மேஷம், கடகம், துலாம், மகரம் ஆகிய 4 ராசிகள் சரராசிகள். ஸ்திர ராசிகள் ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஆகிய 4 ராசிகள் ஸ்திர ராசிகள். ஸ்திர ராசிகளின் பொது பண்புகள்: செயலின் மத்தியம நிலையில் இருப்பார்கள், நிலையாக இருந்து பணி செய்வது, பூர்வீகத்தை பயன்படுத்துவார்கள், பூர்வீகத்தை பலப்படுத்துவார்கள், நிலையான செயல் புரிய விருப்பம், வியாபாரத்துறையில் நாட்டம் அதிகம், எக்காலத்திலும் முடிவை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள், கடினமாக உழைத்து முன்னேறக்கூடியவர்கள், படிப்படியாக சேமித்து அதன் வழியே பணத்தை சம்பாதிக்க நினைப்பவர்கள், நிர்வாக திறமை, சந்ததிகளுக்கு சொத்து சேர்ப்பவர்கள். உபயராசி. உபயராசியிலிருந்து மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் ஆகிய 4 ராசிகள் மிதுன ராசியாகும். இது பொதுவான பலன்கள்: செயலின் இறுதி நிலை, பரந்த மனப்பான்மை, புத்திசாலித்தனத்தினால் வாழ்க்கை நடத்துபவர்கள், குடும்ப அமைப்பில் குறைபாடு, பிறர் உதவியை எதிர்பார்த்தல், முடிவெடுக்கும் திறன் குறைவு, பெரிய நிறுவனங்களின் ஸ்தாபகர், சரம் மற்றும் ஸ்திரத்தின் முழுமையான பலனை அனுபவிக்கக்கூடியவர்கள். உபயராசிக்காரருக்கு எதிர்பார்த்த அளவு குடும்பம் இருக்காது, பார்ட்னர்ஷிப் பிசினஸ் எப்போதும் ஆகாது. நன்றி. மேஷம், சிம்மம், தனுசு ஆகிய 3 ராசிகள் நெருப்பு ராசியாக உள்ளது. இது ரிஸ்க் எடுக்கிற கேரக்டர் இருக்கிறது, அவசரம் அதிகமாக இருக்கும், போராடும் எண்ணம், குணம், ஒரே காரியத்தின் வெற்றியை நிறைவேற்றும் ஆற்றல், தன்மை, சுறுசுறுப்பு, சுதந்திரம் அந்த மாதிரி இருக்கும். இது அதே மாதிரி நிலராசி ரிஷபம், கன்னி, மகரம் நிதானமாக வேலை செய்வர்கள், தற்காப்பு உணர்ச்சி அதிகம், உடல் வலிமை உண்டு, சாந்த சுபாவம், அதிக உழைப்பை செலவிடாமல் தமது காரியத்தை நிறைவேற்றும் முறை, பிறரிடம் அனுசரணையாக இருப்பவர்கள், மிக எளிதில் அனைவரிடம் பழகிவிடுவார்கள். காற்று மிதுனம், துலாம், கும்பம் ஆகிய 3 ராசிகள் காற்று ராசிகள். அறிவாற்றல் அதிகமாக இருக்கும், மூளையை தானமாக கொண்டு செயல்படுவார்கள், வியாபாரத்துறையில் வல்லவர்கள், தமது திறமையான பேச்சினால் பெரிய பெரிய காரியங்களை சுலபமாக சாதித்து விடுவார்கள், நகைச்சுவை உணர்வு அதிகம். நீர் ராசி கடகம், விருச்சகம், மீனம். பரிவு, பாசத்தன்மை, உணர்வுபூர்வம், உணர்ச்சி வசப்படுதல், பாசத்தை அதிகமாக வெளிக்காட்டுதல், பொதுவாக அமைதியான முறையில் காரியத்தை சாதித்துக் கொள்வார்கள், கலைத்துறை ஈடுபாடு, கடல் கடந்து செல்லும் பாக்கியம் இவர்களுக்கு உண்டு. நன்றி. கர்மா 3 வகையா பிரிக்கணும். கர்மா அப்படின்னா நாம செஞ்ச பாவ புண்ணியம், நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவ புண்ணியம். அதை 3 வகையா பிரிக்கணும். ஒன்று சஞ்சித கர்மா, கருவழியே வந்த வினைப்பதிவு, நாம் செய்த பாவ புண்ணியங்கள். அதை பாவ புண்ணிய கணக்குகள் சஞ்சித கர்மாவும், பிராப்த கர்மான்றது நம்மளோட பாவ புண்ணியங்கள், நமது முன்னோர்களின் பாவ புண்ணியமும் சேர்ந்தது நாம் சுமக்கிற பாவ மூட்டையாகும். ஆகாமியம் கர்மா அப்படின்றது இச்சை நோக்கிய பயணம், ஆசை நோக்கி இந்த ஜென்மத்தில் நம்மளோட பயணம், அதன் விளைவாக ஏற்படும் பாவ புண்ணியங்கள் ஆகாமிய கர்மா ஆகும். கர்மாவை 3 வகையா பிரிக்கிறோம். சஞ்சிதம், பிறப்பு முதல், பிராப்தம் நமது கர்மா, நமது முன்னோர் கர்மா, ஆகாமியம் இச்சை மூலம் வரும் கர்மா. நன்றி.